வணக்கம். அன்னைக்கு நடந்த நிகழ்ச்சியில் மக்கள் அரசர் சுந்தர சோழருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் பெரும் வரவேற்பு கொடுத்ததை பார்த்து பெரிய பழுவேட்டையர் எரிச்சலானார். மக்கள் சக்கரவர்த்தி மேலே இருந்த விசுவாசத்தை காட்ட இது ஒரு சந்தர்ப்பமாக போயிடுச்சு. இவங்களாம் ஒரு ஜனங்களா, அறிவற்ற ஆடு மாடுகள். 4 பேர் எந்த வழியில் போகிறாங்களோ அதே வழியில் 4000 பேரும் போவாங்க. சுய அறிவே இல்லாதவங்க அப்படின்னு தனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு கோவப்பட்டார். சக்கரவர்த்தி சொர்க்கத்துக்கு போறதுக்குள்ள சாம்ராஜ்யத்தையே பாலாக்கி விட்டு தான் போவார் போல இருக்கு. இந்த கிராமத்துக்கு வரிய தள்ளுபடி செய், அந்த கிராமத்துக்கு வரிய தள்ளுபடி செய் அப்படின்னு கட்டளை இட்டுக்கிட்டே இருக்காரு. கொஞ்ச காலம் ஆனால் வரி கொடுக்கும் கிராமமே இல்லாமல் போயிடும் போல இருக்கு. ஆனால் போர்க்களத்துக்கு மட்டும் செலவுக்கு பணமும் உணவும் தானியமும் அனுப்பி கொண்டே இருக்க வேண்டும். எங்கிருந்து அனுப்புவது அப்படின்னு அவர் கத்தி கோவப்பட்டதை கேட்டு அவருடைய பணியாட்களே சிறிது பயப்பட்டாங்க. அண்ணா, இப்படியெல்லாம் சத்தம் போடுறதுல ஒரு பயனும் இல்லை. காலம் வரும் வரையில் நம்ம காத்திருந்து காரியத்தில் காட்ட வேண்டும் அப்படின்னு சின்ன பழுவேட்டையர் அவருக்கு பொறுமை போதிக்க வேண்டிய நிலை ஆயிடுச்சு. குந்தவை தன்னோட அரண்மனைக்கு வரப்போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னே பெரிய பழுவேட்டையரோட எரிச்சல் அதிகமாயிடுச்சு. நந்தினிகிட்ட போய், நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? அந்த அறைக்கு எதற்காக இங்கே வரணும்? அவளை நீ தான் கூப்பிட்டியாமை? அவள் உன்னை அவமானப்படுத்தியதெல்லாம் மறந்துட்டியா அப்படின்னு கேட்டார். ஒருவர் எனக்கு செய்த நன்மையையும் நான் மறக்க மாட்டேன், ஒருவர் எனக்கு செய்த தீமையும் மறக்க மாட்டேன். இவ்வளோ நாள் என் கூட இருந்து என்னோட இந்த சுபாவம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நந்தினி கேட்டாங்க. அப்படின்னா அவங்களை எதுக்காக இங்கே வர சொன்ன அப்படின்னு பெரிய பழுவேட்டையர் கேட்டார். அவள் இஷ்டம், வருகிறா. சக்கரவர்த்தியோட குமாரி அப்படிங்கிற இருமாப்பில் வருகிறா. நீ எதற்காக கூப்பிட்டா அப்படின்னு பெரிய பழுவேட்டையர் கேட்க, நான் அழைக்கல, அவளை அழைச்சிக்கிட்டா. சம்புவரையர் மகன் உங்கள் வீட்டில் இருக்கிறாராமே, அவரை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நீ வராத அப்படின்னா நான் சொல்ல முடியும்? அப்படி சொல்லக்கூடிய காலம் வரும். அது வரைக்கும் எல்லா அவமானங்களையும் நான் பொறுத்து கொண்டு தான் இருக்கணும் அப்படின்னு நந்தினி சொன்னாங்க. என்னால் பொறுத்து கொண்டு இருக்க முடியாது. அவள் வரும் சமயத்தில் நான் இந்த அரண்மனையிலேயே இருக்க மாட்டேன். ஏன் இந்த நகரிலேயே கூட இருக்க முடியாது. மலைப்பாடியில் கொஞ்சம் அலுவல் இருக்குது, அங்கே போகிறேன். நீங்கள் அப்படியே செய்யுங்க. நானே சொல்லலான்னு இருந்தேன். அந்த விஷப்பாம்பை என்னிடமே விட்டு விடுங்க. அவளுடைய விஷத்தை இறக்குவது எப்படி அப்படின்னு எனக்கு தெரியும். நீங்கள் திரும்பி வரும்போது ஏதாவது அதிசயமான செய்தி கேள்விப்பட்டால் அதுக்காக நீங்கள் வியப்படைய வேண்டாம் அப்படின்னு நந்தினி சொன்னாங்க. அப்படி என்ன அதிசயமான செய்தி அப்படின்னு பெரிய பழுவேட்டையர் கேட்டார். குந்தவை பிராட்டி கந்தமாறனை திருமணம் செய்து கொள்ள போகிறதாகவும் ஆதித்ய கரிகாலன் கந்தமாறனுடைய தங்கையை மணக்க போவதாகவும் கேள்விப்படலாம். ஐயோ, இது என்ன சொல்கிற? அப்படியெல்லாம் நடந்து விட்டால் நம்முடைய யோசனைகள் என்ன ஆகும் அப்படின்னு பெரிய பழுவேட்டையர் கேட்டார். பேச்சு நடந்தால் காரியமே நடந்து விடுமா என்ன? மதுராந்தக தேவருக்கு அடுத்த பட்டம் என்று உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் சொல்லி வருகிறீர்கள். உண்மையிலேயே அப்படி நடக்க போகிறதா? பெண்ணை போல் நாணி கோணி நடக்கும் மதுராந்தகருக்கு பட்டம் கட்டுவதற்காகவா இவ்வளோ பாடுபடுகிறோம் அப்படின்னு நந்தினி சொல்லி பெரிய பழுவேட்டையர் உற்று பார்த்தாங்க. அந்த பார்வையோட சக்தியை தாங்க முடியாமல் அக்கிழவர் தலை குனிந்து அவளுடைய கரத்தை எடுத்து கண்களில் ஒற்றிக்கொண்டு, என் கண்ணே, இந்த சோழ சாம்ராஜ்யத்தின் சிம்மாசனத்தில் நீ சக்கரவர்த்தினியாக வீற்றிருக்கும் நாள் சீக்கிரம் வரும் அப்படின்னு சொன்னார். கந்தமாறன் தன்னை பார்க்க குந்தவை தேவி வரப்போகிறாங்க அப்படின்னு கேட்டதுலேருந்து ஒரே பரபரப்பு அடைந்து தத்தளித்து கொண்டிருந்தார். குந்தவையின் அறிவும் அழகும் மற்ற உயர்வுகளும் நாடு அறிந்தவை தானே. அப்படிப்பட்ட இளைய பிராட்டி தன்னை பார்க்க வருகிறார் அப்படிங்கிறது எவ்வளோ பெருமையான விஷயம். இதற்காக உடம்புல இன்னும் பல குத்துப்பட்டு படுத்திருக்கலாமே. அடடா, இந்த மாதிரி காயம் போர்க்களத்தில் தன்னுடைய மார்பில் பட்டு தான் படுத்திருக்க கூடாதா? அச்சமயம் குந்தவை தேவி தன்னை பார்த்தால் எவ்வளவு கௌரவமாக இருக்கும். அப்படியின்றி இப்போது ஒரு சிநேகிதன் செய்த துரோகத்தை பற்றி பலரிடம் படித்த பாடத்தையே தானே அவங்களிடமும் படிக்க வேண்டும். நடுவில் குந்தவை தேவியோட குடும்பத்தினருக்கு விரோதமாக அவர் ஈடுபட்டிருக்கும் ரகசிய முயற்சியை குறித்து நினைவு கொஞ்சம் அவரை வருத்தியது. கந்தமாறன் யோக்கியமான பிள்ளை, தந்திர மந்திரங்களும் சூதுவாதும் அறியாதவர். நந்தினியின் மோகன சௌந்தரியம் அவரை போதைக்குள்ளாக்கிய போதிலும் அவள் இன்னொருவரின் மனைவி என்ற நினைவினால் தன் மனதுக்குள் அரண் போட்டு வந்தார். ஆனால் குந்தவை பிராட்டியோ கல்யாணம் ஆகாதவள். அவளிடம் எப்படி நடந்து கொள்வது, எவ்வாறு பேசுவது? மனதில் வஞ்சம் வைத்து கொண்டு வெளியே இனிமையாக பேச முடியுமா? அல்லது அவளுடைய அழகில் மயங்கி தன்னுடைய சபதத்தை கைவிடும்படியான மனத்தளர்ச்சி ஏற்பட்டு விடுமோ? அப்படி நேருவதற்கு ஒரு நாளும் இடம் கொடுக்க கூடாது. இளவரசி எதற்காக இங்கே நம்மை பார்க்க வர வேண்டும்? வரட்டும் வரட்டும், ஏதாவது மூர்க்கத்தனமாக பேசி மறுபடி வராதபடி அனுப்பிடலாம். இவ்விதம் கந்தமாறன் செய்திருந்த முடிவு குந்தவை பிராட்டியை கண்டதும் அடியோடு கரைந்து மறைந்து விட்டது. அவளுடைய மோகன வடிவும் முகப்பொலிவும் பெருந்தன்மையும் அடக்கமும் இனிமை ததும்பிய அனுதாப வார்த்தைகளும் கந்தமாறனை தன் மயம் இழக்க செய்துவிட்டன. அவருடைய கற்பனா சக்தி பொங்கி பெருகியது. தன்னுடைய பெருமையை சொல்ல பிடிக்காத மாதிரியும் குந்தவை தேவிக்காக அதெல்லாம் சொல்கிற மாதிரியும் அவர் நடித்தார்.
தோள்களிலும் மார்பிலும் இன்னும் தன் உடம்பெல்லாம் போர்க்களத்துல தான் அடைஞ்ச காயங்களை காட்ட விரும்பாதவர் போலையும் காட்டினாரு. அந்த துரோகி வந்தியத்தேவன் என்னை மார்பில் குத்தி இருந்தா கூட கவலை இல்லை, முதுகுல குத்தி விட்டு போயிட்டான் தான் எனக்கு வருத்தமா இருக்கு. அவர் தோல்லையோ மார்பிலையோ குத்தி காயப்படுத்தினா அவரை மன்னித்திருப்பேன், ஆனா முதுகுல குத்திட்டானே அப்படின்னு கந்தமாறன் உணர்ச்சி பொங்க கூறியது குந்தவைக்கு உண்மை அப்படின்னே தோணுச்சு. வந்தியத்தேவன் இப்படி செஞ்சிருப்பானோ, அவனோட விஷயத்துல நாம தான் ஏமாந்து போயிட்டோமோ அப்படின்னா சந்தேகமும் குந்தவைக்கு உண்டாகுச்சு. நடந்ததை விவரமாக சொல்லும்படி கேட்கவே கந்தமாறன் மேலும் சொன்னா அவருடைய கற்பனா சக்தி அன்று உச்சத்தை அடைந்து நந்தினிக்கே வியப்ப உண்டாகுச்சு. குந்தவை தேவி கடம்பூர்ல தங்குனப்பவே அவரை என்னை ஏமாத்திட்டான், தஞ்சாவூருக்கு புறப்பட்ட காரியம் இன்னதென்று சொல்லல, இங்கு ஏதோ பொய் அடையாளத்தை காட்டி உள்ளே நுழைந்திருக்கிறாரு, சக்கரவர்த்தியையும் போய் பார்த்திருக்கிறாரு, ஆதித்ய கரிகாலரிடமிருந்து ஓலை கொண்டு வந்ததாக புழுகிறாரு, அத்துடன் விட்டாரா தங்கள் பேரையும் சம்மதப்படுத்தி தங்களுக்கு ஓலை கொண்டு வந்திருப்பதாக சொல்லவே கோட்டை தலைவருக்கு சந்தேகம் வந்துருச்சு. அவர் ஒற்றராக இருக்கலாம் அப்படின்னு சந்தேகப்பட்டு அவரை காவல்ல வைக்க சொல்லியிருக்காரு. எப்படியோ தப்பித்து போயிட்டான். அந்த விஷயத்துல அவரோட சாமர்த்தியத்தை மெச்சதான் வேண்டும். நான் இந்த செய்திகளை கேட்டபோது என் சிநேகிதன் பகையாளியின் ஒற்றன் என்பதை நம்பவே இல்லை. அவருடைய சுபாவத்திலேயே சில கோணல்கள் உண்டு. அப்படி ஏதோ அசட்டுத்தனம் செய்திருக்கான் அப்படின்னு உறுதியா நம்பினேன். எப்படியாவது அவனை கண்டுபிடித்து திரும்பி அழைத்து வரேன், அவனை மன்னிச்சிருங்க அப்படின்னு கோட்டை தலைவரிடம் நிபந்தனை பேசிக்கொண்டு புறப்பட்டேன். கோட்டையை சுற்றியுள்ள வடவாற்றங்கரையோடு அந்த நள்ளிரவில் சென்றேன். யாரையும் கூட அழைத்துட்டு போய் என் நண்பனை அவமானப்படுத்த விரும்பல. கோட்டையிலிருந்து தப்பித்தவர் எப்படியும் மதில் வழியாக தான் வெளியே வர வேண்டும் அல்லவா, அதனால வடவாற்று கரையோரம் போன ஒருவன் செங்குத்தான கோட்டை மதில் சுவர் வழியாக இறங்கி வருவதை மங்கிய நிலா வெளிச்சத்தில் தெரிஞ்சிச்சு. உடனே அங்கே போய் நின்றேன். அவன் இறங்கியதும் நண்பா இது என்ன வேலை அப்படின்னு அந்த சண்டாளன் உடனே என் மார்பில் ஒரு கொத்து குத்தி விட்டான். யானைகள் இடித்தும் நலுங்காத என் மார்பு இவருடைய குத்து என்ன செய்யும்? ஆயினும் நல்ல எண்ணத்துடன் அவனை தேடி போன எண்ணெய் அவர் குத்தியது பொறுக்கவில்லை. நானும் குத்திட்டேன். இருவரும் ரொம்ப நேரம் யுத்தம் செஞ்சோம். அரை நாளிகையில் அவர் சக்தி இழந்து அடங்கி போனா. என்னிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டா. நானும் அவரை மன்னித்து நீ வந்த காரணத்தை உண்மையாக சொல்லிவிடு, நான் உனக்கு வேண்டிய உதவி செய்கிறேன் அப்படின்னு சொன்னா. களைப்பாய் இருக்கிறது, எங்கேயாவது உட்கார்ந்து சொல்கிறேன் அப்படின்னா சரி என்று சொல்லி அழைத்து சென்ற முன்னால் வழி காட்டி கொண்டு போன. திடீரென்று அந்த பாவி முதுகில் கத்தினால குத்தி விட்டான். கத்தி ரொம்ப ஆழமா குத்திருச்சு, தலை சுற்றிருச்சு, கீழே விழுந்துட்டேன். அந்த துரோகி தப்பி ஓடிட்டான். மறுபடி நான் கண் விழித்து உணர்வு பார்த்தபோது ஒரு ஊமை ஸ்ரீ வீட்டில் இருந்ததை கண்ட. கந்தமாறனின் கற்பனை கதையை கேட்டு நந்தினி தன் மனதுக்குள் சிரித்தா. குந்தவை தேவிக்கு அதை எவ்வளவு தூரம் நம்புவது என்று தீர்மானிக்க முடியல. ஊமை ஸ்ரீயோட வீட்டுக்கு எப்படி சேர்ந்தீங்க, யார் கொண்டு சேர்த்தாங்க அப்படின்னு குந்தவை கேட்டாங்க. அதுதான் எனக்கும் விளங்காத மர்மமா இருக்கு. அந்த ஊமைக்கு ஒன்றுமே தெரியல, தெரிந்தாலும் சொல்ல முடியவில்லை. அவருக்கு ஒரு புதல்வன் இருக்கான், அவரையும் அன்றியிலிருந்து காணவே காணோம். எப்படி மாயமாக மறைந்தான் என்று தெரியாது. அவர் திரும்பி வந்தால் ஒருவேளை கேட்கலாம், இல்லாவிடில் பலூர் வீரர்கள் என் நண்பனை பிடிக்கும் வரையில் காத்திருக்க வேண்டியதுதான். அவர் அப்படி அகப்பட்டு விடுவான் என்று நினைக்கிறீர்களா அப்படின்னு குந்தவை தேவி கேட்க, அகப்படாமல் எப்படி தப்பிக்க முடியும்? சாப்பாட்டை கட்டி கொண்டு பறந்துவிட முடியாதல்லவா? அவரை பார்க்கறக்காகவே இங்கே காத்திருக்கேன், இல்லாட்டி ஊர் போயிருப்பேன். இன்னமும் அவருக்காக பலூர் அரசர்களிடம் மன்னிப்பு பெறலாம் அப்படி நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஐயா, தங்களுடைய பெருந்தன்மையே பெருந்தன்மை அப்படின்னு குந்தவை தேவி சொன்னாங்க. அவளுடைய மனம் வந்தியத்தேவன் அகப்படக்கூடாது, அவர் துரோகியாக இருந்தாலும் சரிதான் அப்படின்னு எண்ணமிட்டுச்சு. அச்சமயத்தில் அரண்மனை தாதி ஒருத்தி ஓடி அம்மா, ஒற்றன் அகப்பட்டு விட்டார், பிடித்து வருகிறார்கள் அப்படின்னு கத்தினாங்க. நந்தினி குந்தவை 2 பேரோட முகத்திலும் வேதனை காணப்பட்டுச்சு. நந்தினி விரைவில் அதை மாற்றிக்கொண்டாங்க. குந்தவையினால அது முடியல. இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீனில் வர வீங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோ